இன்ஸ்டாகிராம்ல தன்னைத்தானே ஒரு லூசு மாதிரி காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பிரபலமாயிருக்கிற டாக்டர் திவாகர் உங்க எல்லாருக்குமே தெரியும். பாத்தீங்கன்னா ஆள் வந்து வாட்டர் மெலன் சாப்பிடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவா பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணி தான் இன்னைக்கு தான் ஜோக்கர் மாதிரி பண்ணாதானே நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகிற ஒரு செட் இன்னைக்கு இருக்கு. ஸோ தமிழா இருக்கட்டும் மற்ற அதர் லாங்குவேஜா இருக்கட்டும் ஜோக்கர் மாதிரி யார் பண்றாங்களோ அவங்க ரொம்ப நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை அழகா கையில எடுத்து தான் டாக்டர் திவாகர் வந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த ஆளை வந்து நம்ம லூசுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆளு ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்காரு. ஸோ அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்றதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கிற டாக்டர் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எல்லா சேனல்ல இருந்துமே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் மக்களே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வியூஸ். நீ என்னதான் அவரோட சுயரூபத்தை காட்டுறேன், டாக்டர் திவாகருடைய முதல் மனைவி யாருன்னு தெரியுமா, டாக்டர் திவாகரின் உண்மையான முகம் யாருன்னு தெரியுமா, இன்னும் நிறைய பேர் போடுறாங்க டாக்டர் திவாகர் மீது இவ்வளோ கேஸா இவ்வளோ குற்றச்சாட்டு அப்படின்றாங்க. என்னடா குற்றச்சாட்டுன்னு பார்த்தா தலைவன் பைக்ல போற ஒரு வீடியோ காமிச்சு இந்த பாரு பைக்ல பாரு ஃபைன் பெண்டிங்ல இருக்கு, இவர் ஹெல்மெட் போடல பாருன்றானுங்க. சோ இந்த மாதிரி வந்து இவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு வியூஸ் ஒரு நல்ல இன்கம் வரும். ஏன்னா பட் திவாகரை பத்தி பேசினாலே 1 மில்லியன் வரும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அதனால எல்லா சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உண்மையிலே டாக்டர் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வெயிட்டான ஆளு தான், ஜாதி வெறி பிடிச்ச ஆளு தான். சோ அந்த மாதிரி நம்ம அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. செத்த பாம்பை வந்து அடிக்க கூடாது, விட்டுறணும். அவன் பைத்தியம் தெரிஞ்சிச்சுல, அவனை எதுக்கு நீ கூட்டு போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிற? ஒரு நாளைக்கு 4 சேனல் 5 சேனல் இருந்தாலும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. 1000 ரூபாய் 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் 8000 ரூபாய் வரைக்கும் போயிருக்காராம். ஒரு இன்டர்வியூக்கு வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. லூசுன்னு தெரிஞ்சிச்சுல, உனக்கு பிடிக்கல டாக்டர் திவாகர், அவனை பிடிக்கல. திரும்ப சொல்றான் அவன் சொல்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஒருமையில பேசுறேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. சோ பிடிக்கல நீ விட்டுறணும்ல, எதுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற? ஒருத்தன் லூசுன்னு தெரிஞ்சிச்சு, அவன் வந்து ஜாதி வெறி பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ அவனை கெட்டவன் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற? அவன் கெட்டவன் தான் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அவனை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் மக்களோட கையில இருக்கு. இதே டாக்டர் திவாகரை வந்து கூப்பிட்டு இன்னைக்கு அவன் பைத்தியம் மென்டல்னு ப்ரூவ் பண்ற எவனாவது, நல்லா கேட்டுக்கிறான், எவனாவது ரோட்ல கஞ்சா விற்கிறான் பாத்தீங்களா, தெருமுனையில கஞ்சா விற்கிறான் பாத்தீங்களா, கூலி பிக்கிறான் பாத்தீங்களா, அவனை ஒரு 2 செகண்ட் வீடியோ எடுத்து போடு பார்க்கலாம். நீ சரியான ஆண்மகனா இருந்தா போடுங்கடா. செத்த பாம்பு அடிக்கிறதுல என்னடா உங்களுக்கு பெருமை? அவன் நிஜமாவே என்ன வேணா பண்ணிட்டுமே, அவன் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு தான் பண்றான். அட்லியை வந்து அவன் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டான், சூர்யா சார் எப்படி சொல்லிட்டான் அப்படின்னா அது அவங்களோட விஷயம்டா. நீங்க எதுல போய் அதுல மூக்க நுழைக்கிறீங்க? அவன் சொல்லிட்டான்ல, முடிஞ்சிச்சுல. அட்லி உனக்கு எதனா பேமெண்ட் கொடுக்குற? அட்லி எப்படி நீ சொல்லுவ? அட்லியை காப்பி கேட்டுன்னு ஊர் உலகமே சொல்லிட்டு இருக்கு. அவன் எல்லார்ட்டையும் போயிட்டு நீ மைக்க போட்டு பேட்டி எடுக்க முடியுமா? நீ எப்படி ஒரு அட்லியை சொல்லலாம்? சூரிய சொல்லிட்டாரு, சூரிய எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டாரு தெரியுமா, சூரிய வந்தாரு தெரியுமா, அதையே போட்டு திரும்பி எத்தனை நாளைக்கு காட்டுவீங்க? சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலையை பார்க்கணும்ல. நீங்க வியூஸ் வாங்குறதுக்காக அந்த ஜோக்கரை கூட்டிட்டு வந்து ஆடியன்ஸை முட்டாளாக்குறீங்க. கீழே வந்து வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லூஸ் மாதிரி கமெண்ட் போட்டுட்டு இருக்கணும், டாக்டர் திவாகர் ஒளிக, ஃபயர் விடுக. இதுல வந்து எவ்வளவு சேனல்ல ஸ்கிரிப்டடா பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மக்களே? திரும்பவும் சொல்றேன், நீங்க எதையும் பார்த்து ஏமாறாதீங்க. இன்னைக்கு பேட்டி எடுக்கிற திவாகரை பேட்டி எடுக்கிற எல்லா சேனலுக்கும் நான் ஒன்னு சொல்றேன், ஏன்னா நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஜோக்கரை கூட்டிட்டு வந்து அவனை கேள்வி கேட்டு அவனை டென்ஷன் ஆக்கி ஓட விடுறீங்க. அவனை எதுக்கு கூட்டிட்டு வரீங்கன்ற? அவனை எதுக்கு நீங்க திரும்ப மேலும் வந்து அவனை கூட்டிட்டு வந்து எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? அவன் ஜோக்கர்னு தெரிஞ்சிச்சுல, விட்டுட்டு போங்கயா. ஒரு வாரமா பார்த்தா டாக்டர் திவாகர் வாட்டர் மெலன் பொழந்தாச்சு, வாட்டர் மெலன் பிரிச்சாச்சு, வாட்டர் மெலன் தெரிச்சாச்சு. என்ன அது பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? உங்களுக்கு வியூஸ் வருது. அந்த லூஸ் இன்னும் மேல ட்ரெண்ட் ஆகிட்டே தான் போவான். அவன் வந்து இதெல்லாம் காதுல எடுத்துக்கிற மாதிரி தெரியல. சோ அவனை விட்டுறணும்ன்ற. அவன் நீங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் கலாச்சாரம் இருந்தாலும் அது தெரிஞ்சு போச்சு, விட்டுட்டு அடுத்த வேலையை போங்கன்ற. இவ்வளோ சேனல் இருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம ரிப்பன் பில்டிங் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போராடுறான். யாரு? கூலி தொழிலாளி குப்பாடுறவன் போராடிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் உட்காந்து எடுக்கிறீங்களா? பேசுறீங்களா? பயம். எல்லாம் தொடர்நடிக்கீங்க. பேச முடியுமா உங்களால? போய் எடுத்து போடு. டாக்டர் திவாகரை ஒரு வாரமா பிடிச்சி தொங்குறீங்கல்ல எல்லாரும், போய் மக்கள் கூட நிலுங்கயா. அவ்வளவு சேனல் இருக்கீங்க இல்லையா? என்னமா உங்களுக்கு பிரச்சனை? போயிட்டு பேசு, எடுத்து போடு. நைட்ல ஒயின் ஷாப்ல பிளாக்ல ஓட்டுறான், அவனை வீடியோ எடுத்து போடு, எடுத்து கொண்டு வா. எந்த அரசாங்கம் வந்து உங்களை வந்து இப்ப எடுத்துட்டான் அப்படின்றதுனால உங்களை வந்து உடனே கைது பண்றாங்களா? இப்போ ஒருத்தன் பிளாக்ல சரக்கு ஓட்டுறான், அவனை வீடியோ எடுத்து போட்டுன்னா அவனை வந்து கவர்மெண்ட் வந்து கைது பண்ணுவாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவன் மேலதான் ஆக்ஷன் பயம். இந்த மாதிரி பைத்தியத்தை போட்டு நீ வியூஸ் பாக்குறதுக்கு மக்களை தான் ஏன் முட்டாளாக்குறீங்க? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க சரியான ஆளு தானே. ஊர்ல வந்து ஆத்து மணல் கொள்ளையடிக்கிறான், மலையை வெட்டுறானுங்க, எல்லா இடத்துலயும் ஊழல், எங்க பார்த்தாலும் லஞ்சம். போய் கேளு, லஞ்சம் வாங்குறான்ல, திரும்ப ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போ லஞ்சம், நீ ஒரு எதனா ஒரு சின்னதா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போ லஞ்சம். அதை வீடியோ எடுத்து போடு, அவனை கூட்டு வந்து இன்டர்வியூ எடு பார்க்கலாம். நீ சரியான ஆளு தானே, அவனை கூட்டு வந்து இன்டர்வியூ எடு.
நான் ஒத்துக்கிறேன், நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பா மாஸ் பண்ணிட்டீங்கப்பா. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டான், இந்த மாதிரி அவன் வந்து கஞ்சா வைக்கிறான், இந்த மாதிரி அவன் கூலிப்பு வைக்கிறான். எல்லா ஸ்கூல் பசங்க வாயிலையும் கூலிப்பு இருக்கியா? ஒரு தியேட்டருக்கு போனா ரெஸ்ட் ரூம் போனா அங்க கூலிப்பு இருக்கு. அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? இப்ப மீடியாக்காரங்க தானே நீங்க, அதெல்லாம் எடுக்கலாம்ல. எல்லா பொட்டி கடையிலும் விற்கிறானுங்க, எடுத்து போட முடியுமா உங்களால? அதை போடணும்ல. நம்ம சின்ன சின்ன பசங்க 7th 8th படிக்கிற பையன் வாயில கூலிப்பு இருக்கு. எங்க தம்பி வாங்கின? போய் கண்டுபிடி, எடுத்து போடியா. அதான் என் மீடியா தப்ப சுட்டி காட்டியா? நீ வந்து இந்த மாதிரி ஜோக்கரை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டுட்டு இருந்தா எங்க தான் போய் முடியும்? இன்னும் எத்தனை பேர் தான் அவனை இன்டர்வியூ எடுப்பீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் கூட்டு வர்றது, உட்கார வைக்கிறது. சூரிய நீங்க பேசிட்டீங்க, சூர்யா சாரை பேசிட்டீங்க. சூர்யா சார் வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டது நீங்க வந்து தான் பண்ண மாதிரி எப்படி காட்டலாம்? சரி, சூர்யா சார் வாட்டர் மெலன் சாப்பிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? இது ஒரு பிரச்சனையான்னு கேட்குறேன். நீங்க எப்படி அட்லி எவ்வளோ பெரிய டைரக்டர், அட்லி பெரிய டைரக்டர் தான். அட்லி வந்து 1000 கோடி சம்பளம், அவரோட படம் வந்து கலெக்ஷன் ஆகுது. அட்லி 100 கோடி சம்பளம் வாங்குறாரு, முடிஞ்சு போச்சு. அதை அட்லி பார்த்து பாரியா? அட்லிக்கே இல்லாத வந்து உனக்கு என்னன்றான் நான். நமக்கு என்ன வேணும்? வியூஸ் வேணும். இந்த மேட்டரை நம்ம தொட்டோம்னா வியூஸ் வரும். இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னா, ஒரு வாரமா நானும் பார்க்குறேன், திவாகர் 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 திவாகர்னு எல்லாரும் அரைச்சமாவே அரைக்கிறீங்களே தவிர புதுசாக என்ன ஒன்று பண்ணுங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. தயவு செய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தா ஸ்கிப் பண்ணுறேங்க. அவனை நீங்களே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்களே வளர்த்து விட்றீங்க, அப்புறம் அவனை அடிக்கிறேன் பாரு, அவனை வர வச்சு நான் வந்து கதற விட்றேன் பாரு. அவன் டம்மிடா, அவன் டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சிச்சுல நமக்கு. டம்மி செத்த பாம்பு எதுக்கு நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போச்சு. திவாகரா டம்மி, அந்த லூஸா? ஆமா லூஸு. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பப்ளிசிட்டி பைத்தியமா? ஆமா பப்ளிசிட்டி பைத்தியம். இது எல்லாமே உண்மைதான். திவாகருக்கு ஜாதி வெறி இருக்கா? ஆமா ஜாதி வெறி இருக்கு, உண்மைதான். இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் நீங்க அப்படியே. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, அவனுக்கு ஒரு 2.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு போ. ஆமாப்பா, அந்த 2.25 லட்சம் பேர் முட்டாள் நினைச்சிட்டு போ. நாட்டில் எவ்வளோ சீரியஸா சொல்ற மக்களே, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒரு தெருவில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்களா? அதெல்லாம் பேசினா நாடு எங்கேயோ போயிருக்குமேயா? நம்ம இந்த மாதிரி ஜோக்கரை கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி இவர் வச்சிருக்காரு, இவரோட பொண்டாட்டி அவர் வச்சிருக்காரு அப்படின்றத போட்டால் வந்து நல்லா வியூஸ் வரும். அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் நாடு எப்படி வளரும்? முதல்ல போங்கயா, போயிட்டு மக்களோட பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கயா. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கு, எலெக்ஷன் டைம் வரப்போகுது, இந்த மாதிரி டைம்ல போய் இறங்கி மக்கள் கூட நிலுங்கயா. இந்த பைத்தியத்தை விட்டு தயவு செஞ்சு கேட்குறேன், அவனை விட்டுருங்க. இதுக்கு மேலே அவனை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கயா. எல்லாருக்குமே வேஸ்ட்டு தான் அது.